அப்பா பிதாவே, இந்த நல்ல மன மகிழ்ச்சி நாள் காலை வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளும் நாங்களுமே ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை கூட்டி சேர்த்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராய் நல்லவராய் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நல்ல எபினேசரே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இந்த மாதம் வரையிலாய் நீர் எங்களை பாதுகாத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எங்களை உங்களுடைய கரங்கள்னாலே நீர் எங்களை அனைத்து பாதுகாத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அளிக்கிற உடைய புதிய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். இந்த 7 மாதங்களை கடக்க நீர் எங்களுக்கு பாராட்டினோம் உடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 7 மாதமும் உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் நல்லதாய் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஒன்றை நான் கேட்பேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்பேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள
பரிசுத்தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் எவ்வேளையும் நாங்கள் உண்மையே துதிப்போம் அப்பா. எங்கள் ஆராதனைக்குரியவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்க பெறப்பெற்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறப்பா. இந்த நாளில் உங்களை ஆராதிக்கும்படியா தொழுது கொள்ளும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்தும்படிய தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. கடந்த வாரமெல்லாம் உங்கள் கண்ணின் கருமணி போல் எங்களை பாதுகாத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளில் கூட துதிக்கிறப்ப வந்திருக்கதான ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆராதனை வேளையிலே எங்கள் அளவில்லாத பிரசனை எங்களை நிறைக்கும்படியாக கெஞ்சுக்கிறப்பா. அப்பா உங்கள் மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிட்டு சுவாமி. செய்தி வேளையில் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் கெஞ்சுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுக்குள்ளாக நாங்கள் ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவிருக்கிறோம். யாவரும் எழுந்து நின்று சில பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். யாவரும் எழுந்து நின்று சில பாடலை பாடலாம். எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர் என்ற பாடலை 600 கரங்களை தட்டி பாடி தேவனை ஆராதிக்கலாம். எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். தேவை அறிந்தவர் தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். தேவை அறிந்தவர் தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். கரத்தை பிடித்தவர் கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். கரத்தை பிடித்தவர் கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். நன்மை செய்வதை விட்டு விடாதவர். என்னை அழைத்தவர் என்னோடு இருப்பவர், எனக்கு யாவையும் செய்து முடிப்பவர். என்னை அழைத்தவர் என்னோடு இருப்பவர், எனக்கு யாவையும் செய்து முடிப்பவர். எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். நன்மை செய்வதை விட்டு விடாதவர். கரத்தை பிடித்தவர் கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். கரத்தை பிடித்தவர் கைவிடாதவர், கண்மலை மேலே
உயர்த்தி வைப்பவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். என்னை அழைத்தவர், என்னோடு இருப்பவர், எனக்காயாவையும் செய்து முடிப்பவர். என்னை அழைத்தவர், என்னோடு இருப்பவர், எனக்காயாவையும் செய்து முடிப்பவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். லேலுயா, லேலுயா. அவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஆமென். லேலுயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது என்ற பாடலை யார் ஒற்றாமை கரங்களை தட்டி பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு,
உண்டு, நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே.
மகளே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, நேரிடாது மகளே, நேரிடாது மகளே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லா வாதைக்கும் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காப்பவரே, உமக்கு சோத்திர ராஜா, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திர ராஜா, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திர ராஜா. உம்முடைய தூதர்களை கொண்டு சூழப்பாளையம் இறங்கி நீர் எங்களை பாதுகாக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தூதர்களை கொண்டு அவர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். எல்லா விக்கினங்களுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் அவர் மறைத்து பாதுகாக்கிறார். அவர் நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிறார். உங்களுடைய சட்டையின் நிழலினாலே இந்த காலை வேளையிலே நீர் ஒவ்வொருவரையும் மூடுகிற தயவுக்காக உமக்கு சோத்திர ராஜா, நீர் ஒவ்வொருவரையும் மூடுகிற தயவுக்காக உமக்கு சோத்திர ராஜா. உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராய் போதுமானவராய் இந்த மட்டுமா இருந்த தயவுக்காக உமக்கு சோத்திர ராஜா. எங்களை குழி நின்று தூக்கி எடுத்த தயவுக்காக, ஒளியான சேற்று நின்று எங்களை தூக்கி எடுத்து எங்களை கழுவி பரிசுத்தமாக்கி இந்த மட்டுமா நீர் எங்களை நடத்தி செல்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தாரே, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவிலே சிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன், இயேசுவிலே சிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன், அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தாரே, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவிலே சிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன், அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன், அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். எல்லாரும் பாடுறோம், அக்கறையில் நின்று அவரை நாம் வாழ்த்துவோம்னு. ஒருவேளை இந்த எல்லையை நான் கடந்து போயிடுவேனா, இதை என்னால் தாண்டி போக முடியுமா, இல்லை இந்த வெள்ளமும் இந்த கடக்கக்கூடாத அந்த சூழ்நிலையும் என்னை அமிழ்த்து போடுமா, என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுமோ அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். அக்கறையில் நின்று அவர் தேவ சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை அக்கறைப்படுத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமர ஹல்லேலூயா சொல்லுவோமா? லேலுயா லேலுயா. கடக்கக்கூடாத எல்லைகளிலே அவரே உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி சுமந்து அக்கறைப்படுத்துகிறார். அவரே அக்கறைப்படுத்துகிறார். கடக்கக்கூடாத ஆழம் என்று வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் என்னென்ன பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை அவர் உங்களை நித்தமும் நடத்துகிற நல்ல ஒரு வழிகாட்டி. அவரே உங்களை அக்கறைப்படுத்துவார். அவரே உங்களை அக்கறைப்படுத்துவார். குழியிலிருந்து தூக்கி எடுத்தவர் இப்பொழுது கடக்கக்கூடாமல் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும்
அவரே கடக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறோம் மாத்திர கரங்களை தட்டி மறுபடியுமா இந்த பாடலை பாடுவோமா? ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், என்னேனும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே கரத்தை நீ ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், என்னேனும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே கரத்தை நீ ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், என்னேனும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன், என்றென்றும் வாழ்த்துவேன். எல்லாரும் கரங்களை தட்டி நம்மை அக்கறை கரை சேர்க்கிற அந்த தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இதனாலொரு சக்கனாலரா நினைக்கானலாரொரு நீக்காதனாலொரு சக்கனாலரா நினைமே. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்குள்ளாய் எங்களை அழைத்து செல்கிற எங்கள் நல்ல நேசரே, உமக்கு சோத்திர ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. கணுக்கால் அளவில் நின்னீங்கன்னா உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். முழங்கால் அளவில் நிற்கும்போது கூட உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். இடுப்பளவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பலன், எவ்வளவு பலன் இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களால் நிற்க முடியும். கழுத்தளவு வரும் பொழுது அது நிலைக்காத ஆழம். அந்த ஆழத்தில் நிற்க பண்ணுகிறவர் கர்த்தர் மட்டுமே. அவர் மட்டுமே நிற்க பண்ணுவார். அவர் மட்டுமே கரை சேர்க்கிறவர். அவர் மட்டுமே கரை சேர்க்கிறவர். அந்த தேவாதி தேவனுக்கு நீரே எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவர். நீரே எங்களுக்கு எல்லாமப்பா, நீரே எங்களுக்கு எல்லாமப்பா, நீரே எங்களுக்கு எல்லாமப்பா. எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லைப்பா. சிறிதாயினும் பெரிதாயினும் எல்லாம் நீங்கள் தான்ப்பா. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாயின் ஜீவியம் மட்டுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாமே. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாயின் ஜீவியம் மட்டுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கென்றுமே. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாயின் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கென்றுமே. உண்மையாக சொல்லுவீங்களா? எனக்கு எல்லாமே அவர் தான்.
சில நேரம் சின்ன காரியத்துக்கு ஆண்டவரை பிடிப்போம், பெரிய காரியத்துக்கு ஆண்டவரை விட்டுருவோம். சில நேரம் பெரிய காரியங்களுக்கு நம்மளால் முடியாதுங்கிறப்போ, ஆண்டவரே இது என்னால் முடியாதுப்பா, நீங்கள் தான் செய்யணும்போ. ஆனால் சின்ன சின்ன காரியங்களில் ஆண்டவரை விட்டுருவோம். இன்றைக்கி அப்படி அல்ல. இன்னும் 3 நாள் கடந்து நாம் புதிய மாதத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். இனி வருகிற ஒவ்வொரு நாட்களும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையை முன்னிறுத்த நீரை எங்களுக்கு முன் சென்று வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனாய், நீரை எங்கள் வெளிச்சமாய், எங்கள் பாதைகளை வெளிச்சமாக்குகிறவராய் எங்களுக்கு முன் சென்று சிறிதும் பெரிதாயினும் எல்லாவற்றிலும் நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய் எங்களோடு கூட இருக்க போகிறதா இவுக்காக நமக்கு ஸ்தோத்திர ராஜா. எல்லாரும் எல்லாம் நீங்கள் தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்கள் தான், சிறிதும் பெரிதாயினும் எல்லாமே அவர் தான். எல்லாரும் இந்த பாடலின் கருத்து உணர்ந்தவங்களை உற்சாமை கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கென்றுமே. எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கென்றுமே. He is my everything, He is my all, He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, He is my all, He is my everything, He is my all. He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, He is my all. எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கென்றுமே. எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கென்றுமே. He is my everything, He is my all, He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, He is my all, He is my everything, He is my all, He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, He is my all. எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கென்றுமே. எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கென்றுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah,
ஹalleluya 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 தேவ மகிமை 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 ஹalleluya 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 தேவ பிரசன்னம் 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 ஹalleluya 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 thank you jesus 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 hallelujah 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 Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தினுடையவரே, அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஆதியும் அந்தமுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராய் போதுமானவராய் இந்த மட்டுமா எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை லேசரையும் திருப்பாதம் ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. லேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன்,
நிம்மதி நிம்மதியே நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை எல்லா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நிறைவேற்றி எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் எல்லா புகழும் எல்லா சோத்திரங்களும் எங்கள் சர்வ வளமுள்ள தேவனுக்கே உண்டாவதாக எங்கள் சர்வ வளமுள்ள தேவனுக்கே உண்டாவதாக ஆமேன் ஆமேன் யாரும் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே
சந்தோஷம் என்னில் பொங்குது என்ற பாடலை யாரோற்றாமாய் பாடி நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் மேலில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் மேலில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் மேலில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் மேலில் பொங்குதே. வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ பழியாதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ பழியாதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் மேலில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் மேலில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் மேலில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் மேலில் பொங்குதே, சந்தோஷம் மேலில் பொங்குதே, சந்தோஷம் மேலில் பொங்குதே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம். அப்படி நாம் மகிமைக்காய் உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று படைத்த காணிக்கைகளை கத்ததாமை ஆசீர்வதித்து அங்கீகரித்து இதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை மேலே 100 மடங்கு மறுமேலே நித்திய ஜீவனை கத்தர் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்கிற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களை கத்ததாமே வாய்க்கு செய்யுங்க. வீணான செலவுகளுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையினாலும் கிருபினாலும் உடைய பிள்ளைகளை முடிசூட்டுங்க. கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தை நிறைவேறட்டும். கைட்டு செய்கிற எல்லாவற்றின் மேலும் பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளையிடுங்க. வரப்போகிற புதிய மாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசித்து தியானிக்கலாம். யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் வேதத்தின் மகத்துவங்களை விலக்கி சொல்லுகிற தூய ஆவியார் நமத்தில் அசைவாடும்படியாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராம் ஆவியானவரே, வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராம் ஆவியானவரே, பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பரிசுத்தமாவோமே, நாங்கள் பரிசுத்தமாவோமே, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. வேதத்தின் மகத்துவங்களை
எங்களுக்கு விளக்கி சொல்லுகிற ஆவியானவரே, எங்களோடு கூட பேசுகிற தூய ஆவியானவரே, நாங்களுமே வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நாளிலும் பிதாவுடைய நாமம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீங்க. அதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களோடு கர்த்தர் பேசும், அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். அப்பா, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உடைய பிள்ளைகள் உமக்குள்ளாய் பலனடைய தூய ஆவியானவர் நீங்கள் அனுக்கிரம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதையை போல பூரணமான பலன் கொடுக்கும்படியாய் இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு நேராய் அப்பா அழைத்து கொண்டு செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கும் பொழுதே ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. வியாதிகள் மாறட்டும், துக்கங்கள் வேதனைகள் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சத்துருண்டி கிரிகள் அழிக்கப்படட்டும். உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் கட்டப்படுவதாக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். யோபு 37:5 நாம் எடுத்த ஒருவர் நான் வாசிக்க கேட்கலாம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. அவருடைய வார்த்தையானது அது ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் ஆவி இருக்கிறது, அதில் ஜீவன் இருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வார்த்தைகள் வியர்த்தமாக இருக்கிறது, அதாவது ஒன்றும் பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாக மனுஷனுடைய வார்த்தைகள் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை அது அப்படிப்பட்ட வார்த்தை அல்ல. அதில் ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, நாம் பேசுகிற வார்த்தைகள் சில வார்த்தைகள் வீணான வார்த்தைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவற்றை குறித்து நியாய தீர்ப்பினாலே நாம் என்ன செய்யணுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அது உயிர்ப்பிக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. மனுஷனுடைய வார்த்தைகள் அழிக்கக்கூடிய வார்த்தைகளாயும் காணப்படுகிறது. சில பேர் சொல்லுகிற சில வார்த்தையினாலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையே முடித்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தகாத விதமாய் சொல்லுகிற வார்த்தையை அநேகரை அழிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அது நம்மை வாழ்விக்கக்கூடிய வார்த்தைகளாய் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, தேவனோட கூட அவரோட கூட யுக யுகமாய் நம்மை வாழ வைக்கிற வார்த்தைகளாக காணப்படுகிறது. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா வனாந்திரங்கள், வியாதி என்கிற வனாந்திரமாக இருக்கலாம், அல்லது பொருளாதார நெருக்கடி என்கிற வனாந்திரமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் சொல்லவே முடியாத சில பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவன் தம்முடைய சத்தத்தை உங்களுக்கு நேராக இந்த காலை வேளையில் கர்த்தர் துணிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா வனாந்திரங்களை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே அவருடைய வல்லமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆமேன். ஆதியாகமத்திலே நாம் தொடர்ந்து நாம் அடிக்கடி தியானிக்கிற மாதிரி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமி முழுதுக்குமாய் ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே கர்த்தர் இந்த பூமி முழுதுமாய் வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வீட்டில் ஒரு 4 ரூம் இருக்குன்னா 4 ரூமுக்கும் கண்டிப்பாக ஒரு பல்பாவது என்ன செய்யணும்? வேணும். அல்லேலூயா. ஆமென்.
அந்த காலத்திலலாம் மின்சாரம் வந்த புதிதில் லைட்டெலாம் ரொம்ப சிக்கனமாக பண்ணணும்னு சொல்லி 2 ரூமுக்கும் ஒரு பல்பு போடுவாங்க. சில பாத்ரூமு அடுத்த 2 பாத்ரூம் இருந்துச்சுன்னா அதில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நடுவில் ஒரு பல்பு. ஆனால் இப்போ இன்றைக்கி ஒரு ரூமுக்கு 78 பல்பு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அப்போ மின்சாரம் வந்த நாட்களில் அதை அவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த இப்போ நானும் என்னுடைய சகோதரர் ஒரு நீளமாக ஒரு சின்ன ரூம் மாதிரி இருப்போம். அதில் நடுவில் ஸ்க்ரீன் போட்டிருப்போம். அது 2க்கும் நடுவில் டீப்பு கிடக்கும். அவர் ரொம்ப படிப்பாளி, ரொம்ப நைட்லாம் 12 மணி 1 மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருப்பார். அதனால் ஒரு டைம் ஆகிட்டுனா 10 மணிக்கு மேலே என்னஞ்சிடணும், டீப்பை ஆஃப் பண்ணிடணும். உனக்கு படிக்கணும்னா பல்பை தனியாக அணைஞ்சிக்க போட்டுக்க. 4 ரூம் இருந்தாலும் தனித்தனியாக பல்பு போட்டால் தான் 4 ரூமுக்கும் வெளிச்சம் உண்டாகும். ஆனால் யோசித்து பாருங்கள், இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதுனோடனே வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது வியாதியாக இருக்கலாம், சமாதான குறைச்சலாக இருக்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். இருள் அகலப் போகிறது, வெளிச்சம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. மனுஷியத்திலும் மனுஷ ஞானத்திலும் மருத்துவத்திலும் கூட சில காரியங்கள் இது நடக்காது என்று சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு அது அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது விசுவாசம் இல்லாவிட்டால் கூட உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அதை அனல் முட்டி எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன், நெறிந்த நாணலை முறியாத தேவன். அல்லேலூயா. வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியால் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு இருக்கிற பலன் கொஞ்ச பலனமாக இருக்கலாம். அந்த கொஞ்ச பலனிலும் அந்த கொஞ்ச விசுவாசத்திலும் கொஞ்ச உண்மையிலும் நாம் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா இருள் மாற்றப்படும். அல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. 3:8 வெளிப்படுத்தல் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் பலன், நீங்கள் கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் விசுவாசம் தானே இருக்குது. சீஷர்களாக தான் ஆண்டவரிடத்தில் போய் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. அல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை நம்பும்போது, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து வாயில் பேசும் பொழுது, அந்த வார்த்தையானது ஆவியாய் ஜீவனாய் நமக்குள்ளே, ஆவிக்குள்ளே, ஆத்துமாக்குள்ளே, சரீரத்துக்குள்ளே அது கிரியை செய்யக்கூடியதாக காணப்படும். அல்லேலூயா. பால் ஆங்கிச்சோ அவர் தேவனுடைய மனுஷன், இப்பொழுது கர்த்தருக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் சென்று விட்டார். அவருடைய திருச்சபைக்கு ஒரு சகோதரி வியாதியோடு பல ஆண்டுகள் வந்தார்களாம். அப்பொழுது ஒரு நாளில் அந்த சகோதரி கேட்டாங்களா, ரொம்ப வருஷமாக வரேன், எனக்கு அந்த வியாதி சுகமே ஆக மாட்டேக்கி, பாஸ்டர் நான் என்ன செய்ய? அப்போது அந்த ஐயா சொன்னாங்களாம், நீ ஒரு சில நாட்கள் வேறு எந்த வசனத்தையும் நீ வாசிக்க வேண்டாம், அவருடைய தழும்புகளால், இயேசுவினுடைய தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவினுடைய தழும்புகளால் நான் சுகமானேன். உனக்கு விசுவாசம் வருகிற வரைக்கும் இந்த வார்த்தையை நீ நினைஞ்சிக்கிட்டே இரு. ஆமென். ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நீர் என்னை சுகமாக்குனதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த 2 வார்த்தைகளை நீ சொல்லிக்கிட்டே இரு, உன்னுடைய வியாதி மாறும் என்று சொன்னார்களாம். அதுபோல் ஒரு சில நாட்களில் அடுத்த வாரம் வரும் பொழுது அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்களாம், மருத்துவர்களால் முடியாத இந்த காரியத்தை அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்தது என்று சொன்னார்களாம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அவருடைய வார்த்தையிலே ஆவி இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறபடினாலே உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆமென். விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 சொல்லப்படுகிற நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் எப்படி நம்பணும்?
பூரணமாக 100க்கு 100 நீங்கள் நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமேன். சூழ்நிலைகளையே நாம் பேசிக்கொண்டிருக்கிறாத இராதபடி தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்ம பூரண விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது இந்த வார்த்தை அசாதாரணமான காரியங்களை, நம்மளாலே செய்ய முடியாத காரியங்களை இந்த வார்த்தைகள் செய்யக்கூடியதாக காணப்படும். அல்லேலூயா. வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்த மகத்துவங்களை நீங்கள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாமே கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள். அல்லேலூயா. அவருடைய சிருஷ்டிப்பும் விசேஷமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உருவாக்குன தேவன் உங்களையும் என்னையும் தான் எப்படி உருவாக்குனார்? ஆதி மனுஷனை மண்ணினால் உருவாக்கி, அல்லேலூயா, மண்ணினால் உருவாக்கி, ஆமேன், அதுக்கு ஒரு டிசைன், கண் இப்படி வச்சு, கண்ணுக்கு மேலே ஒரு புருவத்தை வச்சு, தலைமுடியை வச்சு, ஆமேன், எப்படி உருவாக்கியிருக்காரு யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. ஆமேன். முடியை வச்சு, ஆமேன், வாய்க்கு ஒரு 2 உதடை வச்சு, அல்லேலூயா. இந்த உதட்டில் இருக்கிற ஆக்ஷன் ஆயிரமாயிரமாக இருக்கிறது. ஆமேன். இந்த உதட்டை ஒவ்வொரு விதமாக அது அந்த பக்கம் இந்த பக்கம் நவுட்ட அதுக்கு 1008 அர்த்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறார், உலக மனிதருக்கு முன்பதாக உன் வாயை விரிவாய் நீ என்ன செய்யாத, திறக்காத. மனுஷனுக்கு முன்பதாக நீ வாயை கடாப்பட்டி மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். கடாப்பட்டி எத்தனை பேருக்கு தெரியுமா? தெரியாது. கடாப்பட்டி மாதிரி வாயை விரிவாய் திறந்தால் கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுங்க, உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையினால் நிரப்புவேன். தேவனுக்காய், தேவனுடைய காரியங்களுக்காய், தேவனுடைய மனிதர்களுக்காய், நியாயத்திற்காய் உங்களுடைய வாயை திறக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாயை எப்படி நிரப்புவார்? நன்மையினாலே கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன். மனுஷனை கர்த்தர் அவ்வளோ கிரகிக்க முடியாத விதமாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நமக்கு இருக்கிற அந்த கண்ணு, இன்றைக்கி இருக்கிற எவ்வளோ டெக்னாலஜியில் எவ்வளோ அட்வான்ஸாக கேமராலாம் வந்துட்டு, ஆனால் இந்த கண்ணுக்கு இணையான கேமரா இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். எவ்வளோ விலை உயர்ந்த லேப்டாப்லாம் இருக்குது இன்றைக்கி. இவ்வளோ சோத்திரம் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற பென்டகனில் இருக்கிற அங்கே இருக்கிற பெரிய அந்த கம்ப்யூட்டர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கூகுள் மேப் எல்லாத்தையுமே உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கற்று வைத்திருக்கிற மெமரி பவர் அதோட பெருசாக இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நிறையா காரியம் மறந்த மாதிரி இருக்கும். ஆனால் சில ஆட்களை பார்த்த உடனே அது என்ன செஞ்சிடும்? அடியில் இருக்கிற வண்டல் கலங்கி மேலே துருன்னு மேலே வர்ற மாதிரி. அல்லேலூயா. யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆமேன். முன்னாடிலாம் இங்கே பக்கத்தில் தண்ணி கட்டி ரொம்ப நாள் கிடந்தா ஏதாவது மாடு கீடு கலக்குனா என்ன வரும்? ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பல நாள் அமைதியாக இருக்கிறது சில ஆட்களை பார்த்த உடனே சிலது இணைஞ்சிரும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப நல்லவங்க மாதிரி உட்காந்துருக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆமேன். அவ்வளோ மெமரி பவர் அவ்வளோ நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். நரம்புகளை பார்த்தீங்கன்னா எத்தனையோ, அது மைல் கணக்கில் போகுமா, அதெல்லாம் பிரித்து நீளமாக வச்சா அவ்வளோ நீளம் போகுமா. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். நம்ம வீட்டில் டேங்கில் ஏர் வாங்கிட்டுனா ஒவ்வொரு டேப்பாக என்ன செய்ய வேண்டியிருக்கு? உங்கள் வீட்டில் அப்படி அனுபவம் இல்லையோ? ஆமேன். தண்ணி குறைஞ்சிட்டுனா என்ன செஞ்சிடும்? ஏர் வாங்கிட்டுனா டேங்கில் தண்ணி இருக்கும், ஆனால் எதில் வராது? டேப்பில் வராது. அதுக்கப்புறம் அந்த டேப்பை தர, இந்த டேப்பை தர, அதுக்கப்புறம் திரும்ப மோட்டரை போட்டால் தண்ணி டேங்கு நிரம்பி வழியும். ஆனால் இது எல்லாமே கர்த்தர் அவ்வளோ அற்புதமாக உள்ள டேப் சிஸ்டம்லாம் ரத்தம் ஒரு பக்கம் அது பாட்டில் என்ன செய்யுது? ஓடிக்கிட்டே இருக்குது. அதனுடைய டியூப் அளவுலாம் 3/4 அடி டியூப்லாம் கிடையாது, 1/2 இன்ச்சு டியூப்லாம் கிடையாது. அல்லேலூயா. முடிக்குள்ளே ஒரு பின்ன சொருகிற அளவுக்கு அதோட சின்னதாக இருக்கான். ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ சின்னது. அது பிரச்சனை இல்லாமல் என்ன செய்யுது? அது பாட்டில் போயிட்டுருக்கு. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ஒரு ஆளுக்கு ஹார்ட்டுக்கு டெஸ்ட் பண்ண போவாங்க. இவங்களும் சும்மா டெஸ்ட் பண்ணோன்னு அவர் சொல்லுவாங்க, உங்களுக்கு 80% அடைப்பு இருக்குது, இன்னொரு 90% அடைப்பு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் இணைஞ்சிருவீங்க. சரி போ, ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணு, நினைத்தியா உள்ள அந்த அடைப்புக்குள்ளே ஒரு டீப்பை போட்டு என்ன செய்கிறாங்களாம்? அடைப்பை எடுக்கிறாங்களாம். அல்லேலூயா. ஆனால் யோசித்து பாருங்களேன், இந்த மண்ணினால் முதல் உருவாக்கும் போது கர்த்தர் இதை எவ்வளோ நேர்த்தியாய், ஆமென், ஆச்சரியவிதமாய், கிரகிக்க முடியாத அளவில் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா.
சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். நாம் இன்னும் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவு இந்த உடம்பை கர்த்தர் ஆச்சரியவிதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். என்னெல்லாமோ உள்ளே போடுறோம், அது எவ்வளோ அழகாக ஜீரணமாகுது. ஆமேன். யூரின் அவ்வளோ அழகாக பிரிஞ்சு வெளியே வருது. உள்ளே சாப்பிட்றது கரெக்டாக உள்ள மூச்சுக்குழலும். இப்போ மருத்துவர் கூட இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் உள்ளே போகிறது, தண்ணியும் உள்ளே போகுது. ஆமேன். இங்கே டிவியும் பார்த்துக்கிட்டு செல்ஃபோனையும் நோண்டிக்கிட்டு உள்ளே டப் டப்புன்னு தள்ளினோடனே சில நேரம் ஒன்றுக்குள்ளே போகிறது இன்னொன்றுக்குள்ளே போனோன்னா அது என்ன செய்யுது? சிஸ்டம் வெளியே என்ன செய்யுது? தள்ளுது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமேன். சாப்பாடுலாம் நுரையீரலுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? போயிட வண்டிதான் மேலே. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் சரியான சட்டர் போட்டு வால்வு போட்டு மூடி போட்டு எல்லாத்தையும் அவ்வளோ அற்புதமாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆனால் இப்போ இவ்வளோ சொல்கிறது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யம் போகாது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் எங்கே போகாது? அதே கர்த்தர் அவ்வளோ அற்புதமாக உண்டாக்கியிருப்பார்னா உங்களுக்குள்ளே கர்த்தர் ஆத்துமாவை வைத்திருக்கிறார், ஆவியை வைத்திருக்கிறார். இந்த சரீரத்தில் நாம் பரிசுத்தமாய் அவரை ஆராதிக்கும் பொழுது, உண்மையாய் கர்த்தர் அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ம் 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 அல்லேலூயா. 139:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பிரமிக்கத்தக்க விதமாய் அதிசய விதமாய் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த அற்ப பிரயோஜனமற்ற இந்த சரீரத்தையே கர்த்தர் அவ்வளோ உண்டாக்கி இருக்கிறார்னா, கர்த்தர் உங்களை இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாரு, உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் பார்க்குறாரு. உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இங்கே என்ன செஞ்சிட்ருக்கு? நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய ஆத்மாவில் ஒரு வெளிச்சம் வரணும். உங்கள் ஆத்மாவில் இருக்கிற நோய் அகன்று போகணும். உங்களுடைய ஆத்மா வாழணும். 3 யோவான் 2 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்மா வாழும்போது கிரகிக்க முடியாத பெரிய காரியம் ஆத்மாவிலையும் நடக்கும், சரீரத்திலையும் நடக்கும், ஆவிலையும் நடக்கும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமேன். ஒரு ஸ்தோத்திரம். நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு மனுஷன் காரை தொடச்சிக்கிட்டே இருக்கிறாரு. காரை தொடச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று எக்கால சத்தம் கேட்குது. அல்லேலூயா. வருகை எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி ஒருத்தர் அழகாக அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆமேன். கிராஃபிக்ஸில் அந்த மனுஷன் அப்படியே கையை உயர்த்தும் போது அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமேன். உங்கள் ஆத்மாவில் ஜீவன் இருக்குதா? உங்கள் ஆத்மாவில் உயிர் இருக்குதா? உங்கள் ஆத்மா வாழுதா? அல்லது உங்கள் ஆத்மா நோய் கொண்டதா இருக்கிறதா? உங்களுடைய ஆத்மாவை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? காலத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, தேவன் அந்த கிரகிக்கவே முடியாத அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை என்னையும் கர்த்தர் ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஒரு பிரயாணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனால் முடிவு எதா இருக்கணும்? நித்திய ஜீவனாக இருக்கணும். அல்லேலூயா. முடிவு நித்திய ஜீவனாக இருக்கணும். மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மகா அலெக்சாண்டர் அவரை குறித்து வரலாறு இவ்வாறாய் கூறுகிறது. அவர் மரிக்கும்போது அவர் சொன்னாராம், என்னை தூக்கி சுமந்து கொண்டு போகிறது மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போனோம் அப்படின்னாராம். அல்லேலூயா. அவர் சவப்பட்டி யார் தான் தூக்கிட்டு போனாங்க? மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போனாங்க. அப்போ ஏன் அதை தூக்கிட்டு போனோன்னு அவர்கிட்ட கேட்ட பொழுது சொன்னாங்களாம், மருந்தாலையும் மருத்துவர்களாலையும் என் ஜீவனை என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். சமுத்திரத்தை பார்த்து சொன்னாராம், அந்த பூமியில் இருக்கிற நிலப்பரப்பெல்லாம் என்னுடைய கைக்கு கீழே நான் யுத்தம் பண்ணி நான் ஜெயித்து விட்டேன். சமுத்திரமே, ஏ கடலே, நீனும் நிலப்பரப்பாக இருந்தா, நீனும் அங்கே ராஜாக்கள் இருந்தா, நான் உன்னோடையும் யுத்தம் பண்ணி உன்னையும் நான் ஜெயித்திருப்பேன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். 33வது வயதுக்குள்ளே எல்லாவற்றையும் தன்னுடைய கொடைக்குள்ளே கொண்டு வந்த மனிதன் சவப்பெட்டியில் 2 ஓட்டையை போட்டு
அவர் சொன்னாரா, நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை, என் கையை ரெண்டையும் வெளியே தூக்கி போட்டுருங்க. மக்கள் கேட்டால் சொல்லுங்கள், மருத்துவர்களால் என்னை காப்பாற்ற முடியல, நான் இந்த உலகம் முழுவதையும் நான் ஆதாயப்படுத்திட்டேன், நான் போகும்போது ஒன்றுமே கொண்டு போகலை. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனோட கூட நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காய், தேவனுடைய ராஜ்யத்திற்காய், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காய், தேவனுடைய சபைக்காய், ஆத்தும ஆதாயத்துக்காய் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் பரலோகத்தில் கணக்கை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. எப்படின்னா, இங்கேருந்து அமெரிக்கா போனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த 500 ரூபா நோட்டு அங்கே என்ன செய்யாது, செல்லாது. அல்லேலூயா. ரெண்டும் ஒரே பேப்பர் தான். ஆனால் அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ இங்கேருந்து போகும்போதே இவ்வளோ பணம் கையில் வச்சுருக்கணும்னு அந்த அரசாங்கம் செக் பண்ணும். இவ்வளோ டாலர் நீங்கள் வச்சுருக்கிறீங்களா, அமெரிக்காவுக்கு வாரீங்களா, இவ்வளோ டாலர் நீங்கள் வச்சுருக்கிறீங்களா. அப்போ இந்தியாவில் இப்போ 5 லட்சம் இருக்குன்னா அந்த 5 லட்சத்தை என்ன செஞ்சிடணும், அமெரிக்கா டாலராக மாற்றி கொண்டு போகணும். அல்லேலூயா. அதுபோல் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஞானம், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பலன், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பணம், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற எல்லா திறமைகளை தேவனுக்காய் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அவைகளெல்லாம் பரலோகத்தில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஒரு மனுஷனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவனுடைய இருதயம் இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய பொக்கிஷம் எது? அல்லேலூயா. சில பேருக்கு நகை தான் பொக்கிஷம், சில பேருக்கு ட்ரெஸ்ஸு தான் பொக்கிஷம். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர்களுடைய வயிறு அவர்களுடைய தெய்வம். அல்லேலூயா. சில பேருக்கு சாப்பாடை தவிர வேறு ஒன்றுமே, சர்ச்சில் வந்தாலும் என்ன தான் ஓடிக்கிட்டே இருக்கும், கறி வச்சுருக்கானோ ஈரல் வச்சுருக்கிறானோ. ஆமேன். அதே. அல்லேலூயா. ஆமேன். சில பேருக்கு பணம், சில பேருக்கு படிப்பு தான் முழுசும் படிப்பு. ஆமேன். எனக்கு தெரிந்த ஒரு உறவினர்லாம் பிஎஸ்சி முடிச்சிட்டாங்க. சாதாரண ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடித்து அதுக்கப்புறம் பிஏ முடித்து எம்ஏ முடித்து பிஎட் எம்எட் எம்ஃபில் முடித்து பிஎஸ்சி முடித்தாங்க. அவங்கெல்லாம் படிக்கிற படிப்பு பார்த்தீங்கன்னா, யாரை பார்த்தாலும் நீ படிக்கணும், நீ என்ன படிச்சிருக்க, +2 அதுக்கப்புறம் நீ அதை படி யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க. எங்கள் சோதரர் எங்கள் மாமா தான், அவங்க எங்கள் அத்தைகிட்ட சொல்லும்போது, அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாரும் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, சாப்பாடு கூட நாங்கள் சத்தம் இல்லாமல் பக்கத்தில் தண்ணியும் சாப்பாடையும் வச்சுட்டு என்னஞ்சிருவோம், கதவை சாத்திட்டு வந்துடுவோம், யாரும் பேச முடியாது. அல்லேலூயா. கதவை பூட்டி தனியாக இருப்பாங்க. அல்லேலூயா. நான் காலேஜ் படிக்கும்போது சொல்லுவாங்க, நீ இங்கெல்லாம் இருந்து படிக்காது, எங்கேயாவது தனியாக போய் காட்டில் போய் உட்காந்து படி, அல்லது பார்க்கில் போய் உட்காந்து படி அப்படிம்பாங்க. கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். சில பேருக்கு படிப்பு தான், சில பேருக்கு பதவி, சில பேருக்கு வேலை. ஆமேன். உங்களுடைய இருதயம் எதை குறித்து அதிகமாக திங்க் பண்ணுகிறதோ, சிந்திக்கிறதோ, அதுதான் உங்களுடைய தெய்வம். படிப்பு, பணம், வேலை, பிள்ளை. அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லுது, என் கணவர் தான் என் கண்கண்ட தெய்வம். அல்லேலூயா. ஆமேன். இந்த தெய்வம் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு தான், போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு. அல்லேலூயா. இவன் எனக்கு வேண்டாம். ஆமேன். அந்த அம்மா சொல்லுது, இவர் தான் எனக்கு கண்கண்ட தெய்வமாக இருந்துச்சு. ஐயா, நீங்கள் நம்பினாலும் நம்பட்டாலும் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே என் வீட்டுக்காரர் காலை தொட்டு தெய்வமே நான் கும்பிடுவேன். ஆமேன். அவர் சொன்னாராம், தெய்வம் இப்போ ஒன்னிய வேண்டான்னு சொல்லுது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உங்களுக்கு எது தெய்வமாக இருக்குது? சாப்பாடு தெய்வமாக இருக்கா? பணம் தெய்வமாக இருக்கா? வேலை தெய்வமாக இருக்கா? படிப்பு தெய்வமாக இருக்கா? கர்த்தர் சொல்லுகிறார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய முதல் மணி நேரம் நீங்கள் எதற்காய் செலவிடுகிறீர்கள்? அல்லேலூயா. அதிகாலையில் எழும்புறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். வேதம் உங்களுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறதா? டெய்லி காலையில் வாக்கிங் போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா,
நான் சிறுவனாக இருக்கும்போதே அவர் பெரிய ஆளாக இருக்கிறார். இப்போ அவருக்கு எப்படியும் ஒரு 78 வயசு அல்லது 80 வயசு இருக்கும். அதிகாலை 5 மணிக்கு என்ன பேப்பர்லாம் நான் பார்க்குறதில்ல. எங்கள் தாமிரபரணி ஆற்று பாலத்தில் அந்த டியூப்லைட் வெளிச்சத்தில் அவ்வளோ கண்ணும் கருத்துமா குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் அந்த பேப்பரை என்ன செய்கிறாரு, ஒரே பேப்பரை படிக்கிறாரு. அல்லேலூயா. நான் அவருக்காக ஜெபிப்பேன், ஆண்டவரே இவ்வளோ பேப்பரை இவ்வளோ மணி நேரம் படிக்கிறார் ஆண்டவரே, இவர் வேதத்தை படித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவே நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே நான் சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் மனசில் இந்த பேப்பர் படிக்கிற ஞாபகம் வந்துச்சுன்னா அவருக்காயும் ஜெபிங்கள், அவருடைய சந்ததிக்காய் ஜெபிங்கள். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். பேப்பர்காரன் முதல்ல வந்து போட்ட உடனே முதல்ல என்ன செய்கிறாரு, ஆமேன், ஏறத்தாழ ஒரு 2 கிலோமீட்டர் சைக்கிளை அழுத்திட்டு வராரு. ஆமேன். கண்ணாடி போடலை, அந்த பொடி எழுத்து என்ன செய்யுது, ஆமேன். இப்போ நான் கண்ணாடியை மறக்காமல் கொண்டு வந்துட்டேன், ரொம்ப பொடிசாக எழுதியிருக்கு, சில எழுத்து தெரிய மாட்டேங்கிறக்காண்டி கண்ணாடியை போட்டு பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த பேப்பரை வந்து அவ்வளோ நேரம் உட்காந்து அதை படிக்கிறாரு. அல்லேலூயா. வேதம் உங்களுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறதா? அல்லேலூயா. ஆமேன். வெளிப்படுத்தலை சொல்லப்படுத்த வேத வசனத்தை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறபடி வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வருகையின் காலமானது சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேத வசனத்தின் வாஞ்சி இறங்க. அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய நேரத்தை செலவிடிங்க. அதிகாலை 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. உலகத்தின் அதிபதி ஆகிய பிசாசை நீங்கள் ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பல்ல கடிச்சிட்டு போராட வேண்டாம். அல்லேலூயா. உங்களை ஏதாவது ஒரு பாவம் ஆட்கொண்டிருக்குமானால், ஆமேன், ஒரு உதாரணம் சொல்கிறேனே, நீங்கள் போய் ஏற்கனவே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் புகை பிடிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் இப்போ அந்த புகை வாசனை உங்களுக்கு என்ன வரணும், அந்த வாடை உங்களுக்கு எப்படி இருக்கணும், அருவருப்பாக இருக்கணும். கர்ச்சிப்பை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், முகத்தை பொத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பரவாயில்லையே, நம்மளும் ஒன்று போட்டால் நல்லா இருக்குமேன்னா இது வந்து இந்த அரைகுறை. ஆமேன். அதான் சோத்திர ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்வாறாய் சொன்னார், வீட்டில் கரண்ட்டு சில நேரம் எப்படி வரும்னா அப்படியே விட்டு விட்டு வர்ற மாதிரி வரும். ஆமேன். ஃபேன் வேகமாக சுற்றும், திடீர்னு ஸ்லோவாக சுற்றும். அது சுற்றுறதும் ஒன்று தான், சுத்தாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அல்லேலூயா. அதுக்கு லோ வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அப்படி மெதுவாக சுற்ற ஆரம்பிக்கும், திடீர்னு வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி தான் இருக்குது, திடீர்னு எப்படி இருக்குது. ஆமேன். 10 அதிகாரம் வாசித்தாச்சு, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சு, ஏ அப்பா அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் வோல்டேஜ் என்ன வந்துடுது, ட்ராப் ஆயிடுது. ஆமேன். அல்லேலூயா. ஏன் ட்ராப் ஆன உடனே, ஆமேன், எதுக்கு வாசிக்கணும்னா, எதுக்கு பைபிள் வாசிக்கணும்னா, எதுக்கு ஜெபம் பண்ணிடுவோம்னா, ஏதாவது தேவையில்லாத சிக்கல் இணைஞ்சிடக்கூடாது, இன்றைக்கி வந்துடக்கூடாது. பிசாசு எதுவும் நம்மளை சோதிக்கக்கூடாது. புருஷன் வழியாவதோ, அது பொண்டாட்டி வழியாவதோ, பிள்ளைகள் வழியாவது, பிசாசு வேலை செய்கிற வழியில் எவன் வழியிலேயாவது இணைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதுக்காண்டி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்கள். ஆமேன். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், தண்டனைக்கு பயந்து, பிசாசுக்கு பயந்து பைபிள் வாசிக்கிங்களா, ஜெபம்ன்றீங்களா? அப்போனா கனெக்ஷன் எப்படி இல்லை, சரியா இல்லை. லோ வோல்டேஜில் தான் வண்டியை நெஞ்சிக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. இது லோ வோல்டேஜில் மோட்டர்லாம் என்ன செய்யாது, ஃப்ரிட்ஜு ஓடாது, ஏசி ஓடாது, மிக்சி ஓடாது. வேணாம் மினுக்கிற மாதிரி பல்பு ஓடும், ஃபேனு சுற்றும், ஆனால் காற்று என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், கரண்ட் இருக்குது ஆனால் ஒன்றுமே, நானும் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், நானும் பைபிள் வாசிக்கேன், நானும் ஆண்டவருக்கும் கொடுத்து பார்த்துட்டேன், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. அல்லேலூயா. இப்போ லோ வோல்டேஜ்லேருந்து சரியான பவருக்கு என்ன செய்யணும். ஆமேன். இப்போ ஆத்மாவில் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆமேன். சில பேர் குத்தப்படுறீங்க, சில பேர் உணர்வடைகிறீங்க. உணர்வடைகிறவர்களுக்கு கர்த்தர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆமேன். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் நாம் செய்ய வேண்டுமானால், பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டுமானால்
கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தண்டனைக்கு பயந்து ஜெபிக்கிறது இல்லை, பிரச்சனை வந்துடும்னு ஜெபிக்கிறது இல்லை. உண்மையாக தேவன் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குமானால், தேவனுடைய வார்த்தையின் மேலே உங்களுக்கு பிரியம் இருக்குமானால், நீங்கள் உற்சாகமாக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா, ஆமென். உங்களுக்காய் எனக்காய் யாரும் ஜீவனை கொடுக்கல. அல்லேலூயா. யாராவது ஜீவனை கொடுப்பாங்களா? சத்தமாக ஒரு அல்லே சொல்லுங்கள். நம்ம மரண போராட்டத்தில் இருக்கும்போது யாராவது நம்முடைய உறவுகளோ ரொம்ப நெருங்கிய சொந்தங்களோ, பரவாயில்ல ஏன் ஆயுசு நாளில் ஒரு 15 வருஷம் நீ எடுத்துக்க, நான் போகிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லேலூயா. 1 மாதத்துக்கு 6 மாதம் படிச்சுட்டான்னா படுத்துட்டாலே தின்ன என்ன எப்போ பெட்டு எப்போ காலி ஆகும்னு சொல்கிற காலம். அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஆமென். நிறைய பெரியவங்களாம் சொல்கிற காலம், யாருக்கும் எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. அல்லேலூயா. படுக்கையில் கிடந்து யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. அப்படி தான் நிறைய பேருடைய ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லே சொல்லுங்கள். ஆமென். நம்முடைய ஆத்துமா வாழும்போது நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் பலனடையக்கூடியதாய் காணப்படும். அல்லேலூயா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் மோசேயை அழைத்தார். அவருக்கு வயது ஒரு தடை அல்ல. அல்லேலூயா. 80 வயசில் தான் அவர் ஊழியத்துக்கு என்ன செய்கிறாரு, வாராரு. அல்லேலூயா. 80 வயசில் நம்ம எப்படி இருப்போம்? அல்லேலூயா, ஆமென். சமீபத்தில் ஒருத்தர் சொல்லும்போது, இருக்கவே கூடாது பாஸ்டர் அப்படின்னாரு. அல்லேலூயா. மோசே 80 வயசில் எப்படி இருந்தார்னா, அப்போ தான் அவருக்கு முதல் ஸ்டார்டிங்கே 1ஆம் கிளாஸே அப்போ தான் அவருக்கு என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. அல்லேலூயா, ஆமென். ஊழியத்துடைய முதல் பகுதியை அப்போ தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி அவர் மாம்சத்தில் கொஞ்சம் ஒரு பவரை ஏற்றணும்னு பார்த்தாரு. நான் எங்கே வாழ்கிறேன்? அரண்மனையில் வாழ்கிறேன். என் சகோதரர்லாம் என்ன செய்கிறாங்க, அவ்வளோ பேரும் அடிமைகளாக இருந்து கஷ்டப்படுறாங்க. இந்த எகிப்தியர் கொடுமையாக வேலை வாங்குறாங்க. அல்லேலூயா. எகிப்தியனும் இஸ்ரவேலும் சண்டை போட்ட உடனே பார்த்தான், நீ நவுண்டுக்க, நான் இவனை காலி பண்ணுறேன், ஒரே அடி. அல்லேலூயா. ஏன்னா இவர் சகல சாஸ்திரத்துலேயும் கற்று, இவர் கராத்தே குங்பு என்னெல்லாம் தெரியுமோ என்ன பூலாம் தெரியுமோ அடித்து ஒரே ஆளை அடித்து கிடத்தி அடக்காராதுன்னா ஒரே ஆளையை தோண்டி புதைச்சிட்டாரு. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லே சொல்லுங்கள். ஆமென். இப்போ காரியம் தெரிஞ்ச உடனே இப்போ பயந்து என்ன செய்கிறாரு, அரண்மனையை விட்டு ஓடுறாரு. அல்லேலூயா, ஆமென். வாழ்ந்து கெட்டவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. வாழ்ந்து கெட்டவர்கள், ஆமென், நல்லா வசதியாக இருந்து, ஆமென், அரண்மனையில் இருந்துட்டு யோசித்து பாருங்களேன். வனாந்திரத்தில் அவன் மினரல் வாட்டர் வச்சுருப்பாங்களா? தண்ணி பாட்டில் எங்கெங்கே வச்சுருப்பாங்களா? அல்லேலூயா, ஆமென். அங்கே என்ன குழு அறை இருக்குமா? ஒன்றும் இருக்காது. ஆமென். அந்த மாடுகளை ஆடுகளை மேய்ச்சி, ஆமென். அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அரண்மனையில் இருக்கும் பொழுது வாக்கு வல்லவன். அல்லேலூயா. வாக்கு வல்லவன், சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்னவன். அல்லேலூயா. எல்லா வித்தையும் தெரியும். இப்போ எல்லா வித்தையும் மறக்க வைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் வனாந்திரத்திலே அலைய விட்டு, ஏதோ அந்த உயிர் இருந்தாலும் சரி போனாலும் சரிங்கிற நேரத்தில், மோசே நீ வா, என்னுடைய ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள்? எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவளுடைய கூக்குரலின் சத்தம் என் சன்னிதானத்தில் எட்டிட்டு அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டேன். நான் உன்னை இரட்சகனாய் அனுப்புகிறேன், நீ வா. ஆமென். அப்போ அரண்மனையில் கூப்பிட்டுருந்தா இவர் என்ன செஞ்சிருப்பார்? இருங்க, அந்த பார்வனுடைய கேப்பையும் வேணாலும் அந்த கிரீடத்தையும் வச்சுட்டு வந்துடுறேன், பார்வனே தள்ளிக்கோ, நான் தான் இனிமேல் எல்லாம் அப்படின்னு இருப்பான். அல்லேலூயா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள்லாம் அரண்மனையில் இருக்கிறவனை வச்சு செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. அல்லேலூயா. எவன் பயந்து ஓடுறானோ அந்த பயந்தாங்குழிய அதே இடத்துல நிறுத்துறது தான் பெரிய காரியம். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். மறுபடியும் அவனை கொண்டு வந்து ஸ்தானத்தில் கர்த்தர் நிறுத்துகிறார். ஆமென், ஆமென். கிரகிக்க முடியாத பெரிய காரியம்னா, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தால் அதே கோலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா, ஆமென். யாத்ராம் 31:18 நாம் வாசிக்கலாம். 31:18.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனம் இல்லை, ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய கோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகம் 17:9 எடுங்க பார்க்கலாம். 17:9. ம் 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 தேவனுடைய கோலை கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். அல்லேலூயா. அமலேக்கியரோட யுத்தம் நடக்கு. இப்போ மோசே வச்சிருக்கிற கோல் என்னன்னா, இந்த 40 வருஷம் மாடு ஆடு மேய்ச்ச அதே கோல் தான். இப்போ அந்த கோல் யாரா மாறிட்டு? தேவனுடைய கோலாய் மாறிட்டு. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நீங்களும் நானும் வெறும் மனுஷன், ஆனால் தேவனோட சேர்ந்துட்டோன்னா நம்ம என்ன மனிதர்களாய் மாறி விடுவோம்? தேவ மனிதராய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. தேவ சாயலாய் மாறிவிடுவோம். தேவனை போல பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தேவனை போல பேச ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த மோசேயுடைய கோலை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. முதல்ல சொன்னதே என்னன்னா, ஆமென், உன் கையில் என்ன இருக்குது? நான் போனால் நம்ப மாட்டாங்களே, உன் கையில் என்னப்பா இருக்குது? என் கையில் கோல் இருக்குது. அந்த கோலை என்ன செய்ய? கீழே போடு. அல்லேலூயா. ஆமென். கீழே போட்ட உடனே அது என்னதான் மாறிட்டு? சர்ப்பமாக மாறிட்டு. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, பாம்பு என்றால் படையும் நடுங்கும். ஆமென். மோசே என்ன தான் செஞ்சார்? ஓட தான் செஞ்சார். விலகி ஓடினார். பாம்பு ஒரு பக்கம் ஓடி இருக்கும், இவர் ஒரு பக்கம் ஓடி இருப்பார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த பாம்பை என்ன செய்? பிடி. அதான் தேவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. ஆமென். தேவன் சொன்னால் பாம்பை கூட நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். கர்த்தர் அவனை நோக்கி, கையில் இருக்கிறது என்ன என்றார்? ம் 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 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இப்போ ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். ஆமென். ஒரு அற்புதத்தை. உன் கையில் ஒரு கோல் தந்துருங்கப்பா, இந்த கோல் நீ கீழே போடு, அது என்னதான் மாறும்? சர்ப்பமாக மாறும். அல்லேலூயா. பிடினோடனே அதை பிடிச்சிட்டான். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம்னா, ஒருத்தர் பாம்பு பிடிச்சி தான் எங்கள் குடும்பமே ரட்சிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. நீ பாம்பாட்டி குடும்பமானு நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் எந்த பாம்பை கண்டாலும் அவர் என்ன செய்ய மாறோம்? வாழை. எங்கள் அப்பாவுடைய தம்பி, அவர் தான் முதல் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் எந்த பாம்பை பார்த்தாலும் வாழை பிடிச்சி அதை சுற்றிட்டு இணைஞ்சிருவாராம், அடிச்சிருவாராம். பாம்பு பிடிக்கிறது தான். ஒரு முறை ஒரு பாம்பை பிடிக்கும்போது அந்த பாம்பு இணைஞ்சிச்சு, கடிச்சிட்டு. ரொம்ப சோத்திரம். இவங்கெல்லாம் இந்த சிலம்பு, இந்த அடிமுறை பிடிமுறைலாம் எல்லாம் சகல சாஸ்திரங்கள் கற்று தேர்னவர்கள் தான். அதனால் எதுக்கும் படைக்க அஞ்சாதவர்கள். இந்த பாம்பை பிடிச்ச உடனே, அந்த பாம்பு கடித்த உடனே நம்மளாக இருந்தால் இணைஞ்சிருப்போம், கூட சகோதரன் தான் இணைஞ்சிருப்போம். அவ்வளோ பேரும் ஒரு துணியணியை கட்டி ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருப்போம், அல்லது ஒரு கை மருந்து ஏதாவது பார்த்துருப்போம். சகோதரர்கள் அவ்வளோ பேரும் கெக்கன்னு இணைஞ்சாங்களாம். அவ்வளோ பேர் சிரிப்பாங்களாம். இது என்னைக்கிடா கடிக்குன்னு தான் பார்த்துருந்தேன், இன்றைக்கி உனக்கு கடிச்சிட்டா அப்படின்னு அவ்வளோ பேர் இணைஞ்சாங்களாம், சிரித்தாங்களாம். கடைசியில் சில அந்த காலத்தில் இருக்க மருத்துவ முறைகள்லாம் பண்ணி ரொம்ப மோசமானதுனால அந்த நேரத்தில் இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கரங்களை வைத்து வர அல்லே சொல்லுங்கள். அவங்க ரட்சிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு சகோதரர் ரட்சிக்கப்பட்டு, இன்றைக்கி குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த மோசே அந்த கோல், ஆடு மேய்த்து கொண்டிருந்த அதே கோல், தேவனுடைய வார்த்தையை அது கேட்ட உடனே அந்த கோலுக்குள்ளே அவ்வளோ ஜீவன் வந்துட்டு, அந்த கோலுக்குள்ளே வல்லமை வந்துட்டு. ஆமென். மோசே கையில் வைத்திருந்த அந்த கோலுக்கா என் அப்பனேசு ஜீவனை கொடுக்கலை, இரத்தத்தை சிந்தலை. ஆனால் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மோசே கையில் இருந்த கோலையே கர்த்தர் அவ்வளவு வல்லமையாக பயன்படுத்துவார் என்று சொன்னால்,
உங்களுடைய வயசு என்னங்கிறது முக்கியம் இல்லை. 80 வயசில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் 40 வருஷம் வண்டி ஓடுது. அல்லேலூயா. ஆமென். 120 வயதுலேயும் அவருடைய கண் என்ன செய்யலையா? மங்கலை. அல்லேலூயா. பார்வை தெரியலங்கிறது இல்லை, மங்க கூட செய்யலை. அல்லேலூயா. காலேப் சொல்கிறாரு, எனக்கு 40 வயசில் இருந்த அதே பலன் எனக்கு என்ன இருக்குது? 80 வயசுலேயும் இருக்குது. அல்லேலூயா. 80 வயதில் இருக்குது. அதனால் எனக்கு பங்கு பிரித்து தரும்போது சும்மா அந்த சமவெளியும் வனாந்திரத்தையும் தந்துடாத, எனக்கு என்னத்தை தாரும்? மலைநாட்டை தாரும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். நம்ம தான் ஒரு 2 ஃப்ளோர் இருந்தா, இதில் ஒரு லிஃப்ட் வச்சா, ஒரு எஸ்கலேட்டர் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எத்தனை தடவை ஏறி ஏறி இந்த முட்டி எலும்புலாம் என்ன செய்யுது? எத்தனை வயசில்? 80 வயசுலையா சொல்கிறோம் நம்ம. அல்லேலூயா. ஆமென். இப்போ எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் கூட தான் என் காலுலாம் என்ன செய்யுது? பாட்டி வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடு. ஆனால் தாத்தா 80 வயசு காலேப் தாத்தா சொல்கிறாரு, எனக்கு என்னத்தை தாரும்? மலை தேசத்தை தாரும். அல்லேலூயா. ஆமென். காலேப் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். அல்லேலூயா. நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவீர்களானால், மோசே என் வீட்டில் எங்கேயும் உண்மையுள்ளவனாய் அவன் காணப்பட்டான்ங்கிற வார்த்தையின்படி உண்மையுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படுவீர்களானால் உங்களுடைய பலத்தின் மேல் பலன் அடையும். அல்லேலூயா. அந்த பலன் இருக்கிறது. கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், எனக்கு மலை பிரதேசத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி 14, 11, 12 யோசுவா. அல்லேலூயா. ஆமென். வயது முக்கியமல்ல, பலனை கொடுக்கிற தேவன். எந்த வயதிலையும் நமக்கு பலனை கொடுக்கிற தேவன், சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், வல்லமை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உயிரற்ற ஒரு கோலின் மூலமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், நமக்காய் ஜீவனை கொடுத்த தெய்வத்தை ஆராதிக்கிற நமக்கு நம்முடைய வாழ்வில் வளத்தை கொடுப்பார், பெருக்கத்தை கொடுப்பார், விருத்தியை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகள் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. உங்களுடைய கண் எங்கே தான் பார்க்கணும்? மேலேயே பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் உத்தமமாய் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களானால், அவருடைய வார்த்தைகளை நம்புவீர்களானால், கர்த்தருடைய வாழ்க்கையை கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புவீர்களானால், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். இப்போ பார்வன்ட்டு போகிறாங்க, அங்கே கோலை போட்டோன்னே பாம்பாகுது. அங்கே இருக்கிற மந்திரவாதிகள்லாம் கூப்பிட்றாங்க, அவங்கள எல்லாரும் கோலை போடுங்கன்னொடனே எல்லாரும் கோலும் என்ன ஆயிடுச்சு? எல்லா கோலும் பாம்பாயிற்று. அல்லேலூயா. ஆனால் நடந்த காரியம், மோசேண்டே கோலிலிருந்து வந்த பாம்பு மற்ற எல்லா பாம்பையும் என்ன செஞ்சிட்டு? ஒழுங்கி போட்டுட்டு. அல்லேலூயா. ஒருவேளை உலக மக்கள், நீங்கள் பார்க்குற நான் நம்புகிற மக்கள், கர்த்தரை அறியாத மக்கள் கூட நீங்கள் செய்கிறத செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஜெயமாய் விளங்குகிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் நம்மோட கூட இருக்கிறார். யாக்கோபின் உயர்ந்த அடைக்கலமான தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா பாம்பையும் அது விளங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்வோண்டி இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துகிறார். இந்த மோசேண்ட கோலை கொண்டு ஒவ்வொரு காரியமாக கர்த்தர் செய்கிறார். இந்த கோலை கொண்டு போய் சமுத்திரத்தில், எல்லா நீர்நிலைகளில், வாய்க்கால்களில், ஆறுகளில் நீட்டு என்று சொல்லுகிறார். நீட்டின உடனே என்ன ஆயிடுது? எல்லாம் ரத்தமாகிடுது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமென். நீட்டை சொல்கிறாரு, இவர் அங்கே என்ன செய்கிறாரு? அடிக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமென். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், என்ன சொல்கிறாரோ கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். இதே பழக்கம் தான் எங்கேயும் வந்துட்டு, முதல்ல கண்மலையை பார்த்து அடினாரு, அப்போ அடித்தான். ரெண்டாவது ஜனங்கள் ரொம்ப व्यसனப்படுத்திட்டாங்க, இவனுக்கு கோபம் வந்துட்டு கர்த்தர் சொல்கிறார் கண்மலையை பார்த்து என்ன செய், பேசுனார். அப்பவும் என்ன நினைஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. ஆமேன். இவர் செஞ்ச தப்பு எது தான்? இந்த ஒரே தப்பு தான். அல்லேலூயா.
ஆமேன். மேரிபா, தண்ணீர் அண்டையில் நான் உன்னை சோதித்தெறிந்தேன், நீ அதில் ஃபெயில் ஆகிட்ட, அதனால் நீ கானான்களை என்ன செய்ய மாட்டேன். 6 லட்சம் பேரையும் வா வா வாப்பா, நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுற கானானுக்கு வா 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 வான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு, அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நீ அதை பாப்பாயே என்றி உள்ளே என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்கள். மோசையை மேலே கூட்டு போய், ஆமே நீ பாருப்பா, இதுதான் நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானான், இதுதான் பார்த்துக்க. அல்லேலூயா. ஒன்னியை செத்து உன் பாடியை கீழே கொண்டு போனால் ஒன்னியை வச்சே என்னஞ்சிருவான், கண்ணுக்குட்டிக்கு பதிலாக ஒன்னியை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான். அவ்வளோ பேரும் பெரிய 100 அடி சிலையை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி கர்த்தரே நெஞ்சிட்டார் அவனை. அவரை காலி பண்ணி ஜீவனை எடுத்து அவரே, ஆமேன், கர்த்தரே அடக்கம் பண்ண ஒரே அடக்காராதனை யார் தான்? மோசே தான். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அவருடைய சரீரத்தை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்கள். ஆமேன். அந்த ஜீவனற்ற அந்த கையில் இருக்கிற கோல், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல தவளைய நீர்நிலையை பார்த்து அடி அப்படிங்கிறாரு. அடித்த உடனே அவ்வளோ தவளையா வருது. ஆமேன். புழுதியில் அடிங்கிறாரு, அவ்வளவும் பேனா வருது. ஆமேன். ரத்தத்தையும் மந்திரவாதிகளையும் பண்ணுறாங்க, தவளையும் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் பேன் மாத்திரம் என்ன செய்ய முடியல, மந்திரவாதிகளால் பண்ண முடியல. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். பேனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஒரு தோல் மருத்துவர் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த நீங்கள் பேன் ஈரலாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அது இருக்கிறதுலே மோசமான என்னது. ஆமேன். அதனால் அது நீங்கிறதுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமேன். இந்த கோலை கொண்டு புழுதியில் அடித்த உடனே அவ்வளோ பேனா வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ பார்வோன் பின்னாடி துரத்திட்டு வரான், செங்கடல் முன்னாடி நிற்கி. ஆமேன். கர்த்தர் சொல்கிறார், உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, சிவந்த சமுத்திரத்தின் மேலே நீட்டு. அல்லேலூயா. ஆமேன். பேனு, தவளை, பாம்பு, அல்லேலூயா, இதெல்லாம் அற்பமான காரியங்கள். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்கள். ஆமேன். இதுதான் ஒரு 4 பேர் மண்டையில் இழுத்தாலே பேனை கொண்டு தட்டலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், தவளையெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து. ஆனால் இது சிவந்த சமுத்திரத்தை, ஆமேன், இது தேவனுடைய கோலாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. நீ தேவனுடைய மனுஷனாக இருந்தால் உன் கையில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அது தேவனுடையதாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆமேன். தேவனுடைய வார்த்தைகளை 100க்கு 100 விசுவாசித்து நீங்கள் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அது அப்படி நடக்கும். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சந்தேகப்படாமல் மழையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி உண்டு இருதயத்திலே விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்கள். இருதயத்தில் விசுவாசித்து சொல்கிறதுக்கும் வாயில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? பெண்களுக்கு சொல்கிறேன், சும்மா சாதாரணமாக தண்ணி குடிக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ட்ரெஸ்ஸு மேலே தண்ணி செஞ்சுட்டான் எசப்பா அப்படிங்கிறதுக்கும், அல்லேலூயா, சோறு வடிக்கும்போது அது பானை வழுகிட்டு போகும்போது ஏசப்பான்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? அல்லது எண்ணெய் சட்டி கவரும் போதும், அல்லேலூயா. அல்லது ஆண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வண்டியில் வேகமாக போகும்போது நேரம் ஒருத்தன் ஒரு லாரிக்காரன் வேகமாக உள்ளே வர்ற மாதிரி வந்துட்டான்னா எப்படி கூடுவீங்க? ஸ்வீட் ஜீசஸ், ஆமேன், ஆண்டவரே ஏசப்பா ஜீசஸ் அப்படின்னா சொல்லுவீங்க. என்ன கத்தணுமோ ஏசப்பா அப்படின்றவீங்க. அல்லேலூயா. இது எப்படி வரும்னா இந்த 2 உதட்டிலையோ வாயிலையோ இந்த மூளையிலேருந்து வராது. இது எங்கேருந்து வரும்? அல்லேலூயா. ஆமேன். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் நிற்பார். அல்லேலூயா. பத்திமே குருடனுக்கு கர்த்தர் நின்றார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட கத்துனா வாழ்நாள் முழுசும் கண்ணு திறக்கலை, கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்து விட்டார். அல்லேலூயா. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து கேட்பீங்கன்னா கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். கடைசியாக நாம் வாசித்த இந்த வார்த்தையிலே யாத்திராகமம் 17:9-12 இங்கே அமலேக்கியருடைய கை மேற்கொண்டிருக்கிறது. இங்கே மோசே மேலே மலை மேலே இருக்கிறாரு, அவருடைய கையில் தேவனுடைய கோல் இருக்கிறது.
ஹல்லேலூயா. இந்த கோல் எப்படிலாம் மாறிட்டு? மோசேனுடைய கோல் முதல்ல ஆடு மேய்க்கிற கோலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் மோசேனுடைய கோலாக இருந்துச்சு. இப்போ அமலேக்கரோட யுத்தம் பண்ணும்போது அது தேவனுடைய கோலாய் மாறிட்டு. ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கோல் நீட்டப்பட்டிருக்கும் பொழுது யுத்தத்திலே அமலேக்கியர் கீழே விழுந்து போகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள். ஹல்லேலூயா. மோசேனுடைய கை கீழே தளரும் போது அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ மோசேனுடைய கையை தாங்கிறதுக்கு 2 பேர், ஆரோனும் ஊரும் ஆமென், கையை தாங்குறாங்க. அந்த சாயந்தரம் வரை யுத்தத்தில் அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சாதாரண ஆளாக நீங்கள் இருக்கலாம், சாதாரண ஒரு கம்பு மாதிரி இருக்கலாம், கோல் மாதிரி காணப்படலாம். ஆனால் தேவனுடைய கரத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரயோஜனமான பாத்திரமாய் கர்த்தர் வணைய ஆரம்பிச்சிருவார். கிரகிக்க முடியாத அளவு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். சாதாரண குடும்பமாக நீங்கள் இருக்கலாம், அசாதாரணமான குடும்பங்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காய், தேவனுடைய ராஜ்யத்துக்காய், தேவனுடைய ஆலயத்திற்காய் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற போதகருக்காய் நீங்கள் துணை நிற்பீர்களானால் கிரகிக்க முடியாத காரியங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பெற்றுக்கொள்ள போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. வயது முக்கியமல்ல, சூழ்நிலை முக்கியமல்ல. நீங்கள் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நம்புவீங்கன்னா பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லோரும் அப்படி எழுப்பி நிற்கலாம், கண்களை மூடி நம் கர்த்தருடைய முகத்தை நாம் எல்லோரும் நோக்கி பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை, சத்தத்தை ஆச்சரியவிதமாய் கர்த்தர் குமர பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் ஆச்சரியவிதமாய் தம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் தொனித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வனாந்தரங்கள் மாற்றப்படுகிறது, பிரச்சனைகள் மாற்றப்படுகிறது, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நீங்கள் யார் கரத்தில் இருக்கிறீங்க? சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறீங்களா? தேவனுடைய கரத்தில் இருக்கிறீங்களா? அல்லது ஒரு சில நேரம் சாத்தான் இடத்துலையும் ஒரு சில நேரம் தேவனிடத்தில் இருக்கிறீங்களா? கனெக்ஷன், உங்களுடைய கனெக்ஷன், தேவனோட உள்ள கனெக்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஸ்ட்ராங்காக இருக்குதா? தேவனுடைய வல்லமை முழுதுமாக உணர்றீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை முழுதுமாக உட்கொள்கிறீங்களா? அல்லது அசதியாக இருக்கிறீங்களா? அல்லது இருமனமுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று எலியா தீர்க்கதரிசி கேட்டான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தெய்வம் எது? நம்முடைய பொக்கிஷம் எது? தேவனே பொக்கிஷமாக இருக்கிறாரா? கர்த்தரை ஆராதிக்கிறது உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கிறதா? கர்த்தருக்கென்று கொடுக்கிறது உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கிறதா? அவர் விளம்பின வேதம் உங்களுக்கு பிரியமாக இருக்கிறதா? அது பொக்கிஷமாக இருக்குதா? உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூர்ந்தவர்களாக இருந்து தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் குறைத்து மதிப்பிடுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறவங்க? முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். ஆண்டவரே, தண்டனைக்கு பயந்து நான் ஜெபிக்க மாட்டேன். பிரச்சனை வந்துடுமோ, சமாதானம் போயிருமோ அப்படின்னு நான் ஆராதனைக்கு வராமல் இருக்க மாட்டேன். அன்பு கூர்ந்து எனக்கா ஜீவனை கொடுத்த தெய்வம், எனக்கா உசுரை கொடுத்த தெய்வம், எனக்கா முழு ரத்தத்தையும் சிந்தின தெய்வம், அவர் ஆராதிக்க நான் சபைக்கு வருவேன். அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எனக்கு பலன் தந்திருக்கிறார், நான் அவருக்கு உண்மையாக கொடுப்பேன். அவர் செய்த நன்மைகளை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. 80 வயதில் அவன் ஊழியத்துக்கு வாரான். 40 ஆண்டுகள் கர்த்தருக்காய் மோசையை போல உண்மையுள்ள மனுஷன், சாந்த குணம் உள்ள மனுஷன் பூமியில் வேறு யாருமே இல்லை என்று சொல்லத்தக்க வண்ணமாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்தும் கருவியாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை பேசுன்னு சொல்கிற இடத்துல அடித்தபடினாலே கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியலை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கீழ்ப்படியாமல் இருக்கிறது. காலம் தாழ்ந்து செய்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது.
கிறிஸ்துவனுடைய அன்பை கர்த்தர் மற்றவர்களுக்கு சொல்ல சொன்ன வேளையில் கீழ்ப்பிடியாமைகள் எவ்வளோ இருக்கிறது. இந்த நாளில் கர்த்தர் என் கூட பேசினா சொல்கிற மாத்திரம் உங்களை வலது கரத்தை தேவனுக்கு நேராய் உயர்த்துங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை விமலகதனி சக்கதனதியாந்தர என் வாழ்க்கை ஒரு இயந்திரம் போல் போய்கிட்டே இருக்குது. கடமுறைக்கு நான் ஜெபிக்கிறேன், கடமுறைக்கு வேதத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு ஜபாவியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். முழங்கால் படியிட முடிந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம். கரங்களை கர்த்தருக்கு நேராய் உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கின எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் ஆச்சரியவிதமாய் உம்முடைய சத்தத்தை நீர் கும்மர பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் ஜனங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிரற்ற மோசை கையில் இருந்த அந்த மந்தை மேய்த்த அந்த கோலை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை நீ செய்வீரானால், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விடுவீரானால், ஆச்சரியமான விதமாய் கிரகிக்க முடியாத காரியங்களை எங்களை கொண்டு எங்களுடைய வாழ்நாள் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தெய்வம் நீர் செய்ய நீர் போதுமானவராக இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாங்கள் உம்மிடத்தில் அன்பு குறை எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை பார்க்கட்டும், கிரகிக்க முடியாத பெரிய நன்மைகளை சுதந்திரிக்கட்டும், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை தேவனுக்காய் நம்முடைய பிள்ளைகள் செய்யட்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை, ஆயிரமான ஆத்துமாக்களை, கிரகிக்க முடியாத அளவு திரளான ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்காய் திருச்சபைக்கு அழைத்து கொண்டு வர நம்முடைய பிள்ளைகளை கருவிகளாய் பயன்படுத்த ஆண்டவரே. பரலோகத்துக்கு வரும் பொழுது நித்தியமான வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார். உண்டாகும்படி அநித்தியமான உலகப் பொருட்களினாலே சிநேகிதரை சம்பாதிங்கள்ங்கிற வார்த்தையின்படி கொடுத்த ஞானத்தை, பணத்தை, திறமைகளை தேவனுக்கென்று பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கிருபத்தாரும். வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், நிறைவும் பலனும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். குடும்பமாய் கர்த்தர் வருகின்ற நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. இவர்களும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த கிருபத்தாங்க. கனமகிமை நமக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பி காத்துக்கொள்ளும். இயேசுவின் முழு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சத்தத்தை வைத்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்யம் சிநேகம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக.